என்னங்க என்னங்க அங்க என்ன தாங்க நடந்துச்சு? எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். காலையில மதிக்கு சாப்பாடு கொடுத்து தூங்கவே. இவ போராட்டம் பண்றா, அது இதுன்னு என்னென்னமோ போன்ல சொன்னாங்களே. எல்லாம் விலாவரியா அப்புறம் பேசலாம். எப்ப சாப்பிட்டானே தெரியல. முதல்ல அவளுக்கு சாப்பாடு கொடு, தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும். இவ முகமே சரியில்லையே. உன்னை எதுவும் திட்ட செஞ்சாங்களா? அவளுக்கு சாப்பாடு கொடுன்னு சொல். இந்த மதி சாப்பிடு. நீ சாப்பிட்டியாமா? நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்க்கா. ஏய், நீ அவ கூட கொஞ்ச நேரம் போய் இருப்போ. இப்பவாவது சொல்லுங்க, அங்க என்னதான் நடந்துச்சுன்னு. நான் போன போது மதி வீட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருந்தா. தெருவுல இருக்கிறவங்க எல்லாம் கூடி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க. சம்பந்தி வீட்டுக்காரங்க கதவை பூட்டிக்கிட்டு உள்ள இருக்காங்க. மதி அப்படி உட்கார்ந்து இருந்ததை பார்த்த போது ஒரு நிமிஷம் எனக்கு நெஞ்ச நின்னுடுச்சு. காஞ்சனா அவ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் மன்னிப்பு கேடுன்னு சொல்லி அவளை படுத்தி இருப்பாங்க போல. மதி குணம் உனக்கு தெரியாதா, முடியாதுன்னு சொல்லி இருப்பா. அதுக்காக அவங்களே வெளியே அனுப்பி வச்சுட்டு அவளா வெளியே போனதா நம்ம கிட்ட சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க இதெல்லாம் அநியாயமா இருக்கு. நல்ல குடும்பம்னு நினைச்சுதானே மதி அந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். ஆனா மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயே மதிய போட்டு இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே. எனக்குமே என்ன சொல்றதுன்னு தெரியல. காஞ்சி மாப்பிள்ள வேற வீட்டுக்குள்ளதான் உட்கார்ந்து இருக்காரு. ஆனா ஒரு வார்த்தை மதிக்காக பேசல. நாம தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது காஞ்சனா. அப்ப இருந்த சூழ்நிலையில நாம எதையோ யோசிச்சு நம்ம மதிய பத்தி யோசிக்காம இருந்துட்டோம். இந்த கல்யாணத்தை நடத்தியே இருக்க கூடாதுன்னு தோணுது எனக்கு. நல்ல வேளை அவ அப்பா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. இல்லன்னா விடிய விடிய வெளிய உட்கார்ந்து இருப்பா. நீ சுரேஷ குறை சொல்லு. கல்யாணம் ஆகி எத்தனை நாளாச்சு? இன்னும் நம்ம வீட்டை பத்தி, நமக்கு இந்த ஊர்ல இருக்கிற மரியாதையை பத்தி எல்லாம் அவகிட்ட சொல்லவே இல்லையா? சொன்னா கேட்டுக்கிறவளாப்பா அவ. என்ன சொன்னாலும் அரை மணி நேரத்துக்கு பேசுவா. ஆனா ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் அதுக்கும் ரைட்ஸ் பேசுவா. சொல்றது உனக்கு வெக்கமா இல்லையாடா உனக்கு? பொண்டாட்டிய நமக்கு கீழே வச்சிருக்க தெரியணும். இவ்வளவு திமிரா தெரிய விடக்கூடாது. கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே இவன் வேலை போறதுக்கு காரணமா இருந்தா. வீடியோ போடுறேன் அது போடுறேன்னு இவனை அசிங்கப்படுத்தினா. டிவி நியூஸ்ல எல்லாம் வர வச்சா. எல்லாம் தெரிஞ்சும் அவளை இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நம்ம தப்புங்க. இவன் வாழ்க்கையை அழிக்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு நிக்கிறா. முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இப்போ இவனுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துருச்சு.